Hey guys, this is Charumati from AngloFone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா definite article எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போறோம். So let's get into the video. ரெண்டு types of article இருக்கு. ஒன்னு definite article, இன்னொன்னு indefinite article. A and அப்படிங்கிறது தான் indefinite article. The அப்படிங்கிறது definite article. Charu, give me the book. ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குது. இப்போ நான் கிவ் மீ த புக் அப்படின்னு சொன்னேன்ல, அப்போ அங்கே த புக் அப்படின்னு வருமா இல்லை தி புக் அப்படின்னு வருமா? த புக் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்போது ஒரு வேர்டு வந்து கான்சனன்ட் சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா த அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவே வவல் சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தி அப்படின்னு சொல்லணும். இங்கே புக் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட், அதனால் த புக் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம த அண்ட் தி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆப்பிள் ஆப்பிள் அப்படிங்கிறது வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட். ஸோ தி ஆப்பிள் அப்படின்னா சொல்லணும். ஆனர் ஆனர் அப்படிங்கிறதும் வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் ஹெச் இஸ் சைலண்ட். ஸோ தி ஆனர் அப்படின்னா சொல்லணும். கார் கார் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்டு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ த கார் அப்படின்னா சொல்லணும். யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகாது, கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். YU அப்படிங்கிற சவுண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ த யூனிவர்சிட்டி அப்படின்னா சொல்லணும். Now it's your turn. ஃபர்ஸ்ட் டெஃபினைட் ஆர்டிக்கல் எங்கெங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் திங் பற்றி பேசும்போதோ இல்லைன்னா ஒரு வெல் நோன் விஷயத்தை பற்றி பேசும்போதோ ஆர் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற போதோ நம்ம த யூஸ் பண்ணலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Shut the box. Call the boy. இங்கே பாக்ஸ் பாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். இட்ஸ் வெல் நோன் டு அஸ். அதனால தான் த பாக்ஸ் த பாய் அப்படின்னு சொல்கிறோம். He promised to use the medicine I gave him. மெடிசன் அப்படிங்கிறது பர்டிகுலர் திங், அதனால தான் இங்கே த மெடிசன் அப்படின்னு சொல்கிறோம். A girl entered a house. In the house lived a man who loved the girl. இங்கே கேர்ள் ஹவுஸ் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், அதனால தான் நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணும்போது த போடுறோம். த ஹவுஸ் த கேர்ள். The next one, before the names of seas, oceans, rivers, mountain ranges, groups of islandsக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹிமாலயாஸ், த அரேபியன் சி, எக்ஸெட்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஃபோர் த டைட்டில்ஸ் ஆஃப் வெல் நோன் புக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த பைபிள், த குரான், த ராமாயணா. இப்போது ஷிப்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், வெல் நோன் பில்டிங்ஸ் இந்த மாதிரியோட நேம்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தியன் எக்ஸ்பிரஸ். த நெக்ஸ்ட் ஒன், சூப்பர்லேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டை குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது. அதுவே ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொசிஷனை சொல்கிறது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி. லெட்ஸ் see some examples. This is the highest building in New York. ஹையஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ், அதனால தான் the highest அப்படின்னு சொல்கிறோம். This is the second time I'm calling you. செகண்ட் அப்படிங்கிறது ஆர்டினல் நம்பர், அதனால தான் the யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டிஸ், நேம் ஆஃப் அ கம்யூனிட்டி இல்லை ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி நம்ம த போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹிந்துஸ், த சீக்ஸ், எக்ஸெட்ரா. டீகேட்ஸ் கூடயும் நம்ம த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 70s பிறந்தான் அப்படின்னா he was born in the 70s அப்படின்னு தான் சொல்லணும். த நெக்ஸ்ட் ஒன், சேம் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடியும் போத், ஆல் அண்ட் ஹாஃப் அப்படிங்கிற வேர்ட்ஸுக்கு பின்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணணும். சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். This is the same building. Both the sons are intelligent. All the world knows this. Half of the apples are rotten. சில கண்ட்ரீஸுடைய நேம் ப்ளூரல் ஃபார்மில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்ட்ஸ், ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸோட நேம்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும். இப்போது த எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிங்கிள் ஐலண்ட்ஸ் ஆர் சிங்கிள் மவுண்டன்ஸ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எவரெஸ்ட், ஸ்ரீலங்கா, எக்ஸெட்ரா. த நெக்ஸ்ட் ஒன், கண்ட்ரீஸ், கான்டினென்ட்ஸ், சிட்டிஸ், டவுன்ஸ், டேஸ், மந்த்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட், த இந்தியா அப்படிங்கிறது தப்பு.
மீல் டைமுக்கு முன்னாடியும் நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் த பிரேக்ஃபாஸ்ட். த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஸ்பீக் த இங்கிலீஷ். த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். இந்த மாதிரி லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் a few things. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு AngloFone பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. AngloFone, your phone is your English teacher.